Taste the Daily. புரட்சி தலைவரின் உயர்விற்கு பக்கபலமாக இருந்தவர் முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர், புரட்சி தலைவருக்கும் ஜானகி அம்மையாருக்கும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது தனக்கு கிடைத்த பாக்கியம் என தெரிவித்தார். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய துணைவியார், போற்றுதல் குறைந்த மறைந்த ஜானகி அம்மாள் அவளுடைய நூற்றாண்டு விழா, இதை கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய செயற்குழுவிலே முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது அதை நாம் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நூற்றாண்டு விழா நான் கொண்டாடினோம். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தேன். உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 32 மாவட்டங்களிலும் நூற்றாண்டு விழா எடுத்தோம். இதுவரை எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் நூற்றாண்டு விழா எடுத்தது கிடையாது. அந்த நூற்றாண்டு விழாவை எடுத்த ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதோடு அந்த நூற்றாண்டு விழா சாதாரணமாக எடுக்கவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்கின்ற பொழுதும் அந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை அறிவித்து நூற்றாண்டு விழாவை நாம் எடுத்தோம். கிட்டத்தட்ட 32 மாவட்டங்களிலும் சுமார் 562 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. நாம் ஆட்சி இருக்கின்ற பொழுதே அந்த திட்டத்தை துவங்கினோம். இன்றைய தினம் 95% பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கின்றன. அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார், போற்றுவதற்குரிய விஎன் ஜானகி அம்மாள் அவருடைய நூற்றாண்டு விழாவும் அதிமுக நான் பொதுச் செயலாளர் இருக்கின்ற இந்த நேரத்தில் விழாவை நாம் எடுத்திருக்கின்றோம். புரட்சி தலைவருக்கும் நூற்றாண்டு விழாவை எடுத்தோம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் மறைந்த ஜானகி அம்மாள் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கின்றோம். இந்த பாக்கியம் கிடைத்ததற்கு நான் பெரும் பெருமை கொள்கின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உச்சபட்ச நிலை அடைவதற்கு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் துணை நின்றிருக்கின்றார்கள். பல்வேறு சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினால்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொட்டதிலெல்லாம் வென்றார். அதே போல்தான் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்டது. அந்த பிளவுபட்ட கழகத்தை ஒன்றாக இணைத்தவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமதி ஜானகி அம்மாள் அவர்களும் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒருமித்த கருத்தோடு பேசி இந்த இயக்கம் ஒன்றாக இணைக்கப்பட்டது. கழகம் பிளவுபட்டிருந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்தோம். எனக்கு முன்னால் பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள். தேர்தலே நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அப்பொழுது இரட்டை இலை வழக்குக்கு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் மாண்பு அம்மா அவர்களை அழைத்து, நீங்கள் தான் தகுதியானவர், ஆகவே நீங்களே இந்த கழகத்தை ஏற்று நடத்துங்கள் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். அனைத்து வழக்குகளையும் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே கழகம் ஒன்றாக இணைந்தது. இணைந்த நேரத்திலே 2 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது. அந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இரட்டை சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது. நம்முடைய சின்னம் கிடைத்தவுடன் முதல் வெற்றியை நாம் பெற்றோம்.